இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தாத்தாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ரைட், அப்படியே தாத்தாட்ட கிஃப்ட் வண்டி எனக்கு கொண்டு போறீங்க. தாத்தா அவளைய ஹெல்ப் பண்ணி கிஃப்ட் எல்லாம் பண்ணணும். இங்க பாருங்க எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்துட்டு. தாத்தா அப்படி கொடுங்க. யாரு கொடுத்தது தெரியணுமே, அதான் பிரச்சனை. சரி, இப்ப யாருன்னு சொன்னீங்க? உங்க மாமாட பேரா? மாமா எங்க இருக்கீரு? கட்டால இருக்கீரா? மாமா வரலையா பர்த்டேக்கு? உங்கள்கிட்ட பர்த்டேக்கு வருவீரா? அப்ப வந்த அப்புறம் இதை விட பெரிய கிஃப்ட் அனுப்புறீரா? விளங்கல? இல்ல வாங்கி தரல, வேற தரல. மாமா வாங்கி தரல. வேற யாரு சொல்லுங்க. உங்களோட வீட்டு யார் யார் இருக்கா? இப்ப அவங்க ஒருத்தங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தந்திருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இவங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இவங்க ஒருத்தங்க தந்திருக்க மாட்டாங்களா? தந்தவங்களா? என்ன தந்தவங்க? போட்டோ தந்தவங்களா? வாவ், பார்த்தீங்களா? ஞாபகமான விஷயம் ஒன்று செஞ்சுருக்காங்க. ரைட், இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் தாரோம். அதுக்கு பிறகு யார் யார் தந்தேன்னு சொல்லுவோம். பாருங்க, அனன்யாட பர்த்டேக்கு இவ்வளோ அழகான கிஃப்ட் எல்லாம் வந்து வந்துருக்குன்னு சொல்லி. என்னவா இருக்குமோ சொல்லுங்க. ஹெலியா? என்னதை யூஸ் பண்ணுவாங்க? பறக்கிறதுக்கா? அப்படியா? பறந்து எல்லாரையும் வீடியோ பண்ணணும். பண்ணுவீங்களா? ஆப்ரேட் பண்ணுவீங்களா? யார் சொல்லி தருவா அதெல்லாம்? அப்பா தானே. அப்போ அப்பா தான் எல்லாத்துக்கும் அப்பா தான் பிடிக்கும். சரி, இப்போ ட்ரோன் கேமரா பிடிச்சிருக்கா? நீ உடனே கண்டில் பண்ணணும். சரியா? ரைட், அப்படி வைங்க அதை. ஓகே, இப்போ இந்த கேக்கெல்லாம் யார் டிசைன் பண்ணா? அம்மா தானா? அப்படியா இருக்கேன். அம்மா தேங்க்யூ சொன்னீங்களா? தேங்க்யூ சொல்லுவோம் மாமாவுக்கு. அம்மா வாங்க. அப்படி அப்பாவும் வாங்க. அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும். என்ன எந்த அளவு பிடிக்கும்? உண்மையா சொல்லணும். இவ்வளவு பிடிக்குமா? நாங்க நினைச்சு வந்து நாங்க பேச திரு உயரத்தை காட்டிங்க. சரி, இப்ப நம்ம இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியத்தானே வேணும். நீங்க வச்சிருந்தீங்களே கையில டோலன்னு சொல்லி, என்ன பேர் சொன்னீங்க? மாமான்னு சொல்லி. மாமா இன்னும் மாமா. மாமா கட்டல் இருக்கு. என்ன மாமி எங்க இருக்காங்க? சரி, ஓகே. உங்களோட மாமா தான் தந்தாரு. உங்களோட பாபாட்ட கொடுக்கட்டான்னு சொல்லி யாருக்கும் தெரியாம தான் கொடுக்க சொன்னது. ஆனா நாங்க தெரிஞ்சு கொடுத்துட்டோம். சண்டை வர போய் சமாளிப்பீங்களா? அப்படியா? சரி, ஓகே. சண்டைக்கு ரெடி தானே? மிக்கி வாங்க. அப்பா அம்மாவும் பிடிக்கும் என்ன அண்ணா? கொஞ்சம் அப்பா அம்மா உங்களுக்கு சேர்த்து நிறைய கிஃப்ட்லாம் தந்துட்டாங்க. இதெல்லாம் அவங்க தந்தது தெரியும். நேரத்துல எப்படி தெரியும்?
தரப்போண்டா நமக்கு வேலை இல்லாம போயிட்டு போ நமக்கு வேலை இல்லாம போயிட்டு அப்போ ஆல்ரெடி நேரத்தில் தெரிஞ்சிட்டேனே இப்படி கிஃப்ட் எல்லாம் நாங்கள் தரப்போகிறோம் என்று சொல்லி ம் அப்படியா இதெல்லாம் கூட பெரிய கிஃப்ட் ஒன்று தரப்போயிடப்பா ரெடியா பண்ணுறதுக்கு சரி ஓகே கண்ணை மூடுங்க நாங்கள் கண் திறந்து சொன்னது அப்புறமா தான் நீங்கள் திறக்கணும் சரியா ரைட் அண்ணா 3, 2, 1 ஓப்பன் என்ன வருங்க பாப்போம் எடுத்துக்காட்டுங்க அப்படியே சஷ்னி குட்டிக்கு பாருங்க அழகான ஒரு பெண்டன் ஒன்று கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பர்த்டே நாளில் தான் அப்பா அம்மாவோட சந்தோஷமும் எந்த அளவுக்கு வெளிக்காட்டுறாங்கன்னு சொல்லி நிக்கி காதை மறைக்குது நிக்கி அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் என்ன அதை போல தான் பாருங்க உங்களையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் இப்படி அழகான முறையில் இந்த கேக்கெல்லாம் டிசைன் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன தேங்க்யூ சிம்பிளாக சொல்லிட்டீங்க வேற விளங்குல கேட்கல அவ்வளோதானா டேக்ஸ் பண்ணி அவட கிஸ் பண்ணி பாருங்க பாபாவில் நிற்கிறாங்க பார்க்குறதுக்கு இந்த பாபா செய்யுங்கள உங்க அப்பா பார்த்து கொண்டிருக்கிறது மகள் என்ன செய்வாங்க ஓகே அப்பாக்கு இப்போ சந்தோஷமா பார்த்தீங்களா இந்த பர்த்டே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது சரியா அதை போல் நீங்களும் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படியே சொல்லுபடியெல்லாம் கேட்டு நல்லபடியாக படித்து நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை ப்ரே பண்ணுறோம் சரி ஓகேவா இப்போ நம்ம டான்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த கிஃப்டெல்லாம் எங்களோட வீடியோ சர்ப்ரைஸ் மூலமாக எங்களுக்கு தந்ததே பெரிய விஷயம் எங்களுக்கு நாங்களும் பெருமை அடைகிறோம் ஓகே ஹாப்பி தானே விக்கி போப்புறாரு விக்கி போப்புறாரு மிக்கி டான்ஸ் ஆனால் மிக்கி இந்த வீட்டில் தெரிவிக்கணும் ப்ரோ கொஞ்ச நேரமா மிக்கி என்ன செய்வது போட்டுடலாமா சரி சவுண்ட் போடுங்க